வணக்கம் மக்களே, நீங்கள் எதிர்பார்க்காத என்னுடைய திருமண வீடியோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். என்னுடைய கல்யாண கதையை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். என்னுடைய வெட்டிங் ஸ்டோரி, என்னுடைய கதையை கேட்டால் தான் உங்களுக்கு என் கல்யாண கதை புரியும். இல்லைனா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுல பயனில்லை. அதோட டிஸ்கிரிப்ஷனை நான் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட இதை பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் போயாச்சு. என் பேர், எங்கள் வீட்டுக்கார் பேர், எல்லார் பேரும் போடுறாங்க. கல்யாணம் எங்கே நடந்துச்சுன்னா மாப்பிள்ளை ஊர் கும்பகோணத்தில் தான் நடந்துச்சு. நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அதனால் எங்கள் ஊரில் மாப்பிள்ளை ஊரில் தான் கல்யாணம் நடக்கும். அதனால் எங்களுக்கும் கும்பகோணத்தில் தாராசுரத்தில் தாங்க கல்யாணம் நடந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் யார் அவங்க பேரெல்லாம் சொல்லிடுறேன். இது எங்கள் மாமனார் பேர், எங்களோட மாமியார் பேர், சரிங்களா? இது எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர். அவங்க எந்த ஊருங்கிறத போட்டிருக்காங்க. அடுத்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன், எங்கள் வீட்டுக்காரோடைய தங்கச்சி, சரிங்களா? அவங்க பேர் போட்டிருக்காங்க. அடுத்து வீடியோக்குள்ளே போக போகிறோம். வெட்டிங் வீடியோக்குள்ளே முன்னாடியே பத்திரிக்கையெல்லாம் கட்டுவாங்கள்ல, எங்கள் கல்யாண பத்திரிக்கையை பாருங்கள், நல்லாயிருக்கா? எங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை சிவகாசியிலேருந்து அடித்து வாங்கினாங்க. எங்கள் சொந்தக்காரங்க பேர், என் வீட்டுக்காரோட சொந்தக்காரவங்க பேர், எல்லா பேரையும் அதில் இருக்குங்க. இப்போ நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. காலையில் 5-6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் மண்டபத்து என்ட்ரன்ஸ். இப்போ இந்த மண்டபத்தை பாதி இடிச்சிட்டு கடையை கட்டிட்டாங்க. கீழே பேங்க் இருக்குது. எனக்கு சாமி மலையில் தான் கல்யாணம் வைக்கலான்னு இருந்துச்சு எங்களுக்கு. சாமி மலையில் அப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டி இருந்ததுனால சரி நம்ம மண்டபத்தில் பிடிச்சிடலான்ட்டு லாஸ்ட்டாக மண்டபம் கிடைக்காம இந்த மண்டபத்தை பிடிச்சாங்களாம். என் வீட்டுக்கார் சொல்லுவார். இப்போ இது பேனர் பார்க்குறீங்க, எங்களுடைய கல்யாண பேனர் ஒன்று தான் அடித்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் எப்பயுமே அவங்க ஃபேமிலி சைடில் தேவையில்லாத செலவு நிறைய பண்ணக்கூடாதுன்னு நினப்பாங்க. இது நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடிட் பண்ணி பேனரில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் அப்போ ஒல்லியாக, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் நான். எங்கள் வீட்டுக்கார் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருப்பார். இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பேனர் அடிச்சிருக்காங்க. அப்போ வேதாளம் படம் ரிலீஸ் ஆன ஒரு 2-3 நாள்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு 3ஆவது நாள் கல்யாணம். சரி, தீபாவளி முடிஞ்சு 3ஆவது நாள் கல்யாணம். தீபாவளி அன்னைக்கு வேதாளம் படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி 3 நாளில் கல்யாணங்கிறதுனால நம்ம தலையோட படத்தை முன்னாடி போட்டிருக்காங்க. இப்போ எங்கள் சொந்தக்காரங்கலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி முறை. எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க தான். யாருன்னு ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வெள்ளை சட்டை போட்டிருக்காருல, எங்கள் சொந்தக்காரங்களில் பெரிய படிப்பு படித்தவர் இந்த பெரியப்பா. அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கல்வி அதிகாரி ஏய்வோம்பாங்கள்ல, அந்த பொறுப்பில் இருந்து வந்தவர். தொப்பி போட்டிருக்காருல, எங்கள் அம்மாவுக்கு சித்தப்பா மையன் ஆந்திராவில் இருக்காங்க, அவர் ஒரு மாமா. அந்த ப்ளூ சட்டை போட்டவர் தான் எங்கள் அப்பா, சிரிச்சுக்கிட்டு இருந்தார்ல. இது பூரா எங்கள் அக்கா பிள்ளைங்க, எங்கள் சொந்தக்காரவங்க தான் இவங்கெல்லாம். நான் சொன்னேனே வித்தியா, காலையில் லைவில் சொன்னேனே வித்தியா, இந்த வித்தியா தான் அந்த வித்தியா. இவங்க எங்கள் அம்மாவோட தம்பி முறை. அம்மாவுக்கு சித்தப்பா மகன், அந்த பனியன் போட்டிருக்க பையன் அவங்க பையன், எங்கள் மாமா பையன். இது எங்கள் எல்லாருமே எங்கள் தெருவில் உள்ளவங்க தான். எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க. இந்த ரோஸ் கலர் எங்கள் அம்மா, ரோஸ் கலர் சேலை எங்கள் அம்மா. அந்த பட்டு சேலை என் பெரியக்கா. இது எங்கள் பெரியக்காவோட வீட்டுக்காரு. நான் சொன்னேனே டிஸ்லைக் போட்ட மதினி, அந்த மதினி இந்த பளபளன்னு சேலை கட்டியிருக்கேன், அந்த மதினி தான். நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த பட்டுச்சேலை எங்கள் அக்கா நிற்கிதுல, அது எங்கள் சின்னக்கா. இதெல்லாமே எங்கள் சொந்தக்காரவங்க, எங்கள் ஊருக்காரவங்க, எல்லோரும் சொந்தக்காரவங்க. இவங்கெல்லாம் கும்பகோணத்துக்காரவங்க. இவங்க எனக்கு யாருன்னு தெரியாது, எங்கள் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். அவங்க சொந்தக்காரவங்க. அடுத்து இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். எல்லாருமே அவங்க சொந்தக்காரவங்க. எங்கள் மாமனாருடைய சொந்த ஊர் இருக்கும்ல, அந்த ஊர் அவங்க சொந்தக்காரவங்க. எனக்கு அப்போ யாருன்னு தெரியாது. அடுத்து எங்கள் அண்ணன், இது எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன், எங்கள் அம்மாவோட தங்கச்சி பையன் பெரிய அண்ணன். இது பக்கத்தில் பூரா மாமா மையங்க, ஒரு பெரியப்பா,
இந்த வெள்ளை சட்டை எங்கள் சின்ன மாமா, எங்கள் சின்ன அக்காவோட வீட்டுக்காரு. இது வந்து ஒரு தாய் மாமா. இவங்கெல்லாம் வந்து என் வீட்டுக்காருக்கு சொந்தக்காரவங்க. அவங்க தம்பி முறை மாமா பையன். இந்த முன்னாடி வர்றாங்கல்ல, அது எங்கள் நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரோடைய தங்கச்சி. இவர் தாங்க என் வீட்டுக்காரு. மஞ்சள் சட்டை போட்டிருக்காரே, அவர் தான் எங்கள் வீட்டுக்கார். அது வந்து பின்னாடி நிற்கிறவங்க அவங்க மாமா. இவங்க வந்து எங்கள் மாமியார். பார்த்துக்கோங்க, எங்கள் மாமியார் பார்க்காதவங்க. இவர் தான் எங்கள் மாமனார். இந்த நிற்காரில் வெள்ளை சட்டை போட்டிருக்காருல, அவர் எங்கள் மாமனார். இது இந்த தாத்தா வந்து எங்கள் மாமனாரோட அப்பா. ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. எங்கள் மாமனாருக்கு அப்பா. இப்போ எங்கள் மாமனார் எல்லாம் எங்கள் மாமியார் எல்லாம் உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது ஆரத்தி எடுப்பாங்கள்ல, சந்தனம் பொட்டு, இந்த ப்ளூ கலர் சட்டை எங்கள் மாமனாருக்கு எங்கள் அப்பா பொட்டு வைக்கிறாரு. அவங்க வந்து எங்கள் மாமியார். எங்கள் வீட்டுக்காருக்கு பொட்டு வைக்கிறாரு எங்கள் அப்பா. எங்கள் அப்பா இவர் தான், பார்த்துக்கோங்க. எங்கள் மாமனார் இருத்த மாதிரி நிற்கிறாருல வெள்ளை சட்டை, இவர். அவருக்கு பின்னாடி நிற்கிறவர் எங்கள் மாமனாரோட அப்பா. சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து உள்ளே போகிறாங்க. இவர் வந்து இப்போ பொட்டு வைக்கிறவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு தம்பி. ஆந்திராவில் இருக்கார் இந்த மாமா. அவங்க வந்து அங்கே இரும்பு கடை, பாத்திர கடை, இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆந்திராவில் இருக்காங்க. இவங்க வந்து இப்போ எங்கள் மாமனார் வேறு வெல்கம் பண்ணுறார். வெல்கம். என் மையன் வேறு பேசிக்கிட்டே இருக்கான். மறக்காமல் என் கல்யாண கதையை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த கல்யாண கதையை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த கதையை பார்த்தா தான் என் கல்யாணத்தில் நடந்த கதை உங்களுக்கு புரியும். இப்போ வந்து எல்லோரும் உள்ளே போகிறாங்களா? இவர் தான் ஐயா, எங்கள் மாமனாருக்கு அப்பா. சரி, இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நான் மற்றவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் யார் யாருன்னு. என் வீட்டுக்காரர் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. என் வீட்டுக்காருக்கு பின்னாடி அந்த 2 அக்கா, எங்கள் அக்கா, என் கூட பிறந்த அக்கா. அந்த ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாய் பெரிய அக்கா, மகனை மடியில் வச்சுருக்கிறது என்னோட சின்ன அக்கா. அது 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்காரவங்க. இது வந்து என் வீட்டுக்காரு, இது எங்கள் மாமா. இந்த ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாய் சேலை இதான் எங்கள் அம்மா. நல்லா இருக்காளா? என் பெத்தவள். இவரும் எங்கள் சொந்தக்காரவங்க. இது வந்து கல்யாண புடவை, மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை. பார்த்துக்கோங்க. மாலை வந்து மதுரையிலேருந்து வந்த மாலை. 6000 ரூபாயும். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 6000 ரூபா. இப்போ எம்பிட்டு இருக்கும், விலை கூடி இருக்கும். அடுத்து வந்து மக்கள். இவர் வந்து யாருன்னு சொந்தக்காரவங்களாக தான் இருக்கும். யாரை நம்ம பூரா ஊருக்காரவங்க. இங்கே கிடையாது, கும்பகோணத்துக்காரவங்க கிடையாது. எல்லாமே அங்கே எங்கள் மாமனாரோட சொந்த ஊருக்காரவங்க. இவங்கெல்லாம் எங்கள் பெரியப்பா. அந்த புழு சட்டை எங்கள் அப்பா. கவுண்டமணி ஒரு படத்தில் பொண்ணு வாக்க போவார், ஒருத்தர் வந்து மிச்சர் தின்னுகிட்டே உட்காந்துருப்பார்ல, அந்த கேரக்டர் தான் எங்கள் அப்பா. இப்போ வந்து தாலி. இது வந்து எல்லாம் தொட்டு கும்பிட போகிறாங்க. இது வந்து ஒரு தட்டில் வச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் மாமியார் பரம்பரை தாலி. இப்படித்தான் இருக்கும் போல். எங்கள் மாமியார் இப்படி தான் போட்டிருந்தாங்க. சிம்பிள் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க தான் எங்கள் மாமியார்ப்பா. பார்த்துக்கோங்க. எல்லோரும் தாலியை தொட்டு கும்பிட்டுக்கோங்க அப்படிம்பாங்கள்ல, அதனால் எல்லோரும் தொட்டு கும்பிட்றாங்க. இப்போ வந்து பூ எனக்கு உள்ளே போகுது. தலையில் வைக்கிறதுக்கு பூ கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா நிற்கிது பாருங்க, அங்கே அந்த நிற்கிதுல எங்கள் அம்மா. இப்போ வந்து எல்லாம் இந்த புடவை, வேட்டி சட்டை எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டு ட்ரெஸ்ஸு மாற்ற கொடுப்பாங்க. வந்து எல்லோரும் தொட்டு கும்பிட்றாங்க. இவர் தான் எங்கள் மாமனார். பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் வந்து எங்கள் மாமியாருக்கு தம்பி. அந்த ரோஸ் கலர் சட்டை எங்கள் பெரியக்கா வீட்டுக்காரு. இந்த இவங்கெல்லாம் எங்கள் அண்ணன் பொண்டாட்டிக்க 2 பேரும். எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் சின்ன அண்ணன் பொண்டாட்டிக்க. எங்கள் சின்ன அண்ணன் இப்போ இல்லை, வெளிநாட்டில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதனால் பொண்டாட்டிக்க மட்டும் இருப்பாங்க. எங்கள் மாமியாருக்கு வந்து கால் வந்து வலிக்கும். கால் வலி அவங்களுக்கு. உட்கார முடியாது, நிற்க முடியாது, உட்காந்துருவாங்க டக்குன்னு. இடுப்பு வலிக்கும். இப்போ வந்து தாலியெல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ப்ளேபேக் ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் நானே இதை ஸ்பீடில் வச்சு தான் காட்டுறேன். அது ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நானே ஸ்பீடாக எங்கள் பெரிய காது, அது மதனி, இது பூரா சொந்தக்காரவங்க. என்னை 12ஆப்பு படிக்க வச்சாங்கன்னு சொன்னால ஒரு மதனியை வந்து அவங்க தான். இப்போ வந்து சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்கள்ல, முறமக்காரவங்களுக்கு வேட்டி சட்டை கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. நேரம் ஆகுது, பொண்ணை கூப்பிடுங்கப்பா அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி
அவங்ககிட்டலாம் பெண்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் ஆச்சு, நாளை ஆயிடுச்சு, பொண்ணை கூப்பிடுங்கோ பொண்ணை கூப்பிடுங்கோன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எல்லாம் வாச்சா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்ன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இது எங்கள் சின்னக்கா, அது எங்கள் பெரியக்கா. என்னுடைய 2 சகோதரிகளையும் ஒன்றா பாருங்கள். இது பூரா எங்கள் அக்கா பிள்ளைங்க. இது எங்கள் அம்மா. இந்த எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்க மதினி தான் என்னைய மோட்டிவேஷன் பண்ண மதினி படிக்க. பொண்ணு வந்துருச்சுப்பா. மாமா தாய் மாமா மாலை போட்டார் எங்கள் அம்மாவுக்கு. சித்தப்பா மகன் அவர் மாலையை போட்டாங்க. இப்போ தாலி கட்ட போகிறாங்க. இப்போ என் வீட்டுக்காருக்கு தாய் மாமா, எங்கள் மாமியாருக்கு தம்பி, அவங்க அவங்களுக்கு மாலை போடுறாங்க. இவர் எங்கள் அப்பா. எங்களுக்கெல்லாம் ஐயர் வச்சு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரோடைய வழியில் வயசானவங்க தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. இப்போ என் மாமனாரோட அப்பா அவர் தான் தாலி எடுத்து கொடுக்க போகிறாரு. ஐயா, என் வீட்டுக்காருக்கு ஐயா. தாலி அவர் தான் எடுத்து கொடுப்பாரு. ஐயர்லாம் கொடுக்க மாட்டாங்க, கெட்டி மேளமும் வைக்க மாட்டாங்க. அவங்க வழியில் தாலி எடுத்து கொடுக்குறாரு. ஐயா கொடுத்துட்டாரு. என் வீட்டுக்கார் வாங்கி கட்ட போகிறாரு. இதுக்கு ஒரு மியூசிக் போட்டால் காப்பிரைட்டு கொடுத்துருவாங்களே, அதனால தான் மியூசிக் கொடுக்கல. அப்படியே பாருங்கள். அதில் தாலி கட்டும்போது ஒரு அம்மா சொல்லுது, நீ குனியாத நீ குனிங்கிறாங்க. அதாவது பொம்பளை குனிஞ்சு தாலி வாங்கணுமா, அப்போத்தே மாப்பிள்ளைக்கு அடிமையாகவே இருப்பாங்களாம் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, சுபம். இந்த வீடியோ பாருங்கள். இது பார்ட் 1. பார்ட் 2 நாளைக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.